Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சீரிஸ் அண்ட் parallel circuit யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போறோம். நம்ம போன மாடல் பார்த்திருப்போம். சீரிஸ் சர்க்யூட்னா என்னன்னு பார்த்திருப்போம். parallel circuitனா என்னன்னு பார்த்திருப்போம். அதை வச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க, சீரிஸ் அண்ட் parallel circuitsல ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி ரெகுலரா கேட்பாங்க. சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் யூசிங் சீரிஸ் அண்ட் parallel circuits. ரிவ்யூவிங் டேர்ம்ஸ் இது என்ன சொல்லியிருக்கோம் அடிக்கடி எப்போ கேட்டாலுமே இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியணும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், வோல்டேஜ் என்ன தெரியும், ஒரு ப்ரெஷர், எலக்ட்ரான்ஸ் நகரக்கூடியதுக்கு ஒரு உந்து விசை கொடுக்கறது தான் வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் என்னது, கரண்ட்டை தடை பண்ணுற ஒரு சாதனம் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். இது என்ன ஃபார்முலான்னு தெரியும், ட்ரையாங்கிள் அப்படி பார்த்தாலும் என்ன தெரியும், ஓம்ஸ்லால பார்த்துருப்போம். VIR அதாவது வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இது மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பார்த்துருப்போம். அதுக்குரிய V = I × R. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்க V தெரியும்னா கீழே இருக்க ஐயையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி என்னது, I தெரியும்னா V/R, R தெரியும்னா V/I. இந்த ஃபார்முலா சீரிஸ் பேரலல் சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். இன்னொன்று முக்கியமானது, சீரிஸ் பேரலல் போன மாடலில் பார்த்து சொல்லியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்துன்னா R1 + R2 + R3 + R4 + R5 அப்படின்றத அப்படி ஆட் பண்ணிடணும். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னது, 1/R = 1/R1 1/R2 ப்ளஸ் எக்ஸெட்ரா, எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது வரைக்கும். இது ஒரு இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்ஸ்க்குரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஃபார்முலா P, பவர் = என்னது, வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு பவர் கிடைக்கும். பவரோட யூனிட் என்னது, வாட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுங்க தெரியும். 2 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 6 Ω and 12 Ω ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு 6 Ω ரெசிஸ்டரும் ஒரு 12 Ω ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க, 6 Ω 12 Ω ரெண்டு என்ன பண்ணிருக்கு, சீரியஸ், அதாவது ஒரே லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதான் சீரியஸ் கனெக்ஷன். இன்கேஸ் சர்க்யூட் கொடுக்காட்டி வேர்டிங்ஸை பார்த்து சர்க்யூட் நம்ம தான் வரையணும். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ரெண்டும் சீரியஸா இருக்கு. அப்ப நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, R = R1 + R2. R1 எத்தனை ஓம், 6 Ω, R2 எத்தனை ஓம், 12 Ω, ரெண்டே ஆட் பண்ணா என்னது 18 Ω. இதான் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதான் ஆன்சர். இது என்ன சொல்றாங்க, ஆல்சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் when they are connected in parallel. இது நீங்க செஞ்சு பாருங்க. சீரிஸ்ல இருக்கிறதுனால என்ன செஞ்சேன், நான் 6ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணிட்டேன். இதே இது பேரலா இருந்தா என்ன பண்ணணும், 1/6 + 1/12 போட்டா ஆன்சர் கிடைச்சிரும். கடைசி என்ன எழுதுங்க, R = 18 Ω. ஓம்ன்றது எதுக்குரிய யூனிட், ரெசிஸ்டன்ஸ்க்குரிய யூனிட், அது கண்டிப்பா போடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் அதே தான், அதே 6 Ω அதே 12 Ω இதுல எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா பேரலா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. மேல ஒரு 12 Ω கீழே 6 Ω வரைஞ்சிருக்காங்க, வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்னது, 1/R = 1/R1 + 1/R2. இதுல 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அதனால என்னது 2 வேல்யூ. ஃபார்முலா என்னது, R1 R2 / R1 + R2. அப்ப என்ன சொல்றாங்க, 72 / 18. ஆன்சர் = 4 Ω. புரியுதா, ரெசிஸ்டன்ஸ் சீரிஸா இருக்கிறதுல என்ன ஆன்சர் வந்துச்சு, 18 Ω வந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கிறதுல ஆன்சர் என்ன வருது, 4 Ω. அதாவது ரெண்டு இன்புட் ரெசிஸ்டன்ஸும் சேம் தான். இதுலயும் 6 12 தான், இதுலயும் 6 12 தான். ஆனா சீரிஸா கனெக்ட் பண்ணதுல எனக்கு என்ன ஆன்சர் வருது, 18 Ω வந்துச்சு. பேரலா கனெக்ட் பண்ணதுல என்ன ஆன்சர் வருது, எனக்கு 4 Ω ஆன்சர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி கரண்ட். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 6 Ω 9 Ω 10 Ω. 3 எப்படி இருக்கு, சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, எனக்கு வோல்டேஜ் அக்ராஸ் சீரிஸ். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, வோல்டேஜ் அக்ராஸ் த ஈச் ரெசிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. R1 = 6 Ω, R2 = 9 Ω, R3 = 10 Ω. அது போக என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. V = 50 V அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். 3 எப்படி இருக்கு? சீரிஸா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? 3ஐயும் ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். 6 + 9 + 10 ஆன்சர் ஈக்குவல் டு R ஈக்குவல் டு 25 ஓம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? அதை வச்சு கரண்ட் கண்டுபிடிக்க போறேன். கரண்ட் உரிய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? I ஈக்குவல் டு V/R. எதை வச்சு சொல்லுவோம்? ஓம்ஸ்ல இருக்க ட்ரையாங்கிள் ஃபார்முலா சொல்றோம். அப்ப I ஈக்குவல் டு V/R. V ஓட வேல்யூ என்ன தெரியும்? 50. சம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ R ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சது 25. 50/25 கரண்ட் ஈக்குவல் டு 2 amps. கணக்குல கேட்ட அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் தி கரண்ட். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? வோல்டேஜ் அக்ராஸ் தி ஈச் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல எத்தனை சொல்றாங்க? அதாவது V1 சொல்றாங்க. 9 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா V2 சொல்றாங்க. 10 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா V3 சொல்றாங்க. அப்ப இண்டிவிஜுவல் வோல்டேஜை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப V குரிய ஃபார்முலா என்னது? IR அப்படின்னு தெரியும். இதுல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால R1, R2, R3 சொல்றாங்க. அப்ப V = IR. ஐயோட வேல்யூ என்னது? 2. R1 ஓட வேல்யூ என்னது? சர்க்யூட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். என்னது? R6 ஓம். அப்ப எத்தனை? 2 × 6 12 வோல்ட். அப்ப வோல்டேஜ் அக்ராஸ் V1 கண்டுபிடிச்சாச்சு. R-ஐயும் இதுல போற கரண்ட்டையும் என்ன பண்ணணும்? பெருக்குனா எனக்கு 12 வோல்ட் கிடைச்சு. அதே ஃபார்முலா தான் V2 = IR2. ஐயோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் 2 amps தான். இதோட R2 வேல்யூ என்னது? இப்ப 9 ஓம். அப்ப 9 × 2 18 ஓம். இதே தான் V3க்கு IR3. ஐயோட வேல்யூ அதே 2. R3 யோட வேல்யூ என்னது? 10 ஓம். அப்ப என்னது? 20 வோல்ட். இப்போ என்ன சம்ல கேட்டா ரெண்டாவது கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். அடுத்து முக்கியமானது பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர். அப்ப ஒவ்வொரு ரெசிஸ்டர் அக்ராஸா எவ்வளவு பவர் யூஸ் ஆகுது அப்படின்றத டிசிபேட் ஆகுதுன்றத கேட்டுருக்கேன். ஃபார்முலா என்னது? உங்களுக்கு தெரியும். P = I²R. பவர் டிசிபேட் ஃபார்முலா என்னது? I²R. இதுலயும் 3 ரெசிஸ்டர் இருக்கனால R1, R2, R3 சொல்றோம். ஐயோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் தான் 2/2. R1 வேல்யூ என்னது? 6. அப்ப 4 × 6 24 வாட்ஸ். வாட்ஸ்ன்றது பவர்க்குரிய ஃபார்முலா. அதனால இதே தான் P2க்கு I²R2. R2 வேல்யூ மட்டும் மாறும். அந்த 2 வந்து சேம் தான். அப்ப 4 × 9 36 வாட்ஸ். P3 I²R3. ஐயோட வேல்யூ அதே 2² தான். R3 யோட வேல்யூ என்னது? 10 ஓம். அப்ப என்னது? 4 × 10 40. மூணையுமே நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிச்சோம். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அதனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? கரண்ட் ஃபார்முலா போட்டு கரண்ட் கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு ரெசிஸ்டர் அக்ராஸா இருக்க வோல்டேஜை கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ரெசிஸ்டர் அக்ராஸா எவ்வளவு பவர் டிசிபேட் ஆகுதுன்றத I²R ஃபார்முலா போட்டு பவர் டிசிபேஷன் கண்டுபிடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சீரிஸ் சம் பார்த்துருப்போம், இல்லாட்டி பேரல் சம் பார்த்தோம். இது வந்து என்னது? காம்பினேஷன் ஆஃப் சீரிஸ் அண்ட் பேரல். அதாவது இந்த 4, 7, 2, 3 எப்படி இருக்கு? பேரல் கனெக்ஷன்ல இருக்கு. இந்த 3 பேரலுக்கு அக்ராஸா 3.5 ஓம்ன்றது என்னது இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 2 ohm, 7 ohm, 4 ohm ஆர் கனெக்டட் இன் பேரலல். திஸ் காம்பினேஷன் இஸ் புட் இன் சீரிஸ் வித் 3.5 ohm ரெசிஸ்டர். அதாவது இந்த காம்பினேஷனுக்கு அக்ராஸா ஒரு ரெசிஸ்டர் சீரிஸா இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிட்டர்மைன் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பேரலலுக்குரிய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தா என்ன ஃபார்முலா? 1/R = 1/R1, 1/R2, 1/R3. 1/R1 என்ன எடுத்துக்காங்க? 1/2. அடுத்து என்னது? 1/7. அடுத்து 1/4. ஃபர்ஸ்ட் இந்த பேரலலுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும். ஈக்குவேட் பண்ணா என்ன வருது? 1.12 ஓம்னு ஆன்சர் வருது. அப்ப என்ன பண்ணிட்டேன் நான்? இதை 3 நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 3 என்ன மாறிடுச்சு? எனக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. அதோட ஆன்சர் என்னது? 1.12 ஓம். இப்ப சர்க்யூட் இப்படி மாறிடுச்சு. 3 ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒரே ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. அதோட வேல்யூ என்னது? 1.12. அதை தான் இங்க டிரா பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி நம்ம சம்லேயே கொடுத்தது 3.5 ஓம். அப்ப பேரலல் அந்த இது எப்படி ஆயிடுச்சு? பழையபடி சீரியஸ் சர்க்யூட்டா ஆயிடுச்சு. ஒரே லைன்ல 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப சீரியஸ் சர்க்யூட்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எதனால? ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் இருந்தா என்னது? சிம்பிளா ரெண்டையும் என்ன பண்ணா போதும்? ஆட் பண்ணா போதும். அப்ப என்னது? 1.12 + 3.5 = 4.62 ஓம். இதான் இதுக்குரிய ஆன்சர். குட். நெக்ஸ்ட் சிம்பிளான சம். கால்குலேட் தி பவர் ரேட்டிங். பவர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்? பவர்க்குரிய ஃபார்முலா ஞாபகம் வரணும். பவர்க்குரிய ஃபார்முலா என்னது? V × I. இதுல என்ன கொடுத்துட்டாங்க? V ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 200 வோல்ட். வோல்ட் கொடுத்தாலே என்னதான்? வோல்டேஜோட வேல்யூ.
200 வோல்ட் கொடுத்துட்டாங்க. கரண்டோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 4 ஆம்ப்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிவன் டேட்டான்னு போட்டு கரண்ட் ஈக்குவல் டு 4 ஆம்ப்ஸ், வோல்டேஜ் ஈக்குவல் டு 200 வோல்ட் எழுதுங்க. நமக்கு என்ன தெரியும் பவருக்குரிய ஃபார்முலா தெரியும். V இன்டு I. V யோட வேல்யூ 200, I யோட வேல்யூ 4. அப்ப எத்தனை பவர் 800 வாட்ஸ். வாட்ஸ்ன்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடணும். குட். நெக்ஸ்ட் சம் இதுவும் அதே தான். A filament lamp is connected to 230 volt DC supply. என்ன கொடுத்துட்டாங்க வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க கரண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதே பவர். அப்ப கிவன் டேட்டான்னு போட்டு வோல்டேஜ் எழுதிக்கோங்க, கரண்ட் எழுதிக்கோங்க. பவருக்குரிய ஃபார்முலா என்னது V இன்டு I. இப்போ V யோட வேல்யூ என்னது 230, கரண்டோட வேல்யூ என்னது 300. இந்த 10⁻³ எதுக்காகனா கரண்டோட இதை எப்பயுமே என்ன எதுல தான் மென்ஷன் பண்ணணும் ஆம்பியர் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். நம்மளுக்கு எதுல இருக்கு மில்லி ஆம்பியர்ல இருக்கு. முதல் அது எதுக்கு மாத்திரணும் ஆம்பியருக்கு மாத்துறதுக்கு தான் என்னது 10⁻³ அப்படின்ற ஒரு யூனிட் போட்டிருக்கோம். அப்ப என்னது 230 இன்ட்டு 300 இன்ட்டு 10⁻³ ஆன்சர் ஈக்குவல் டு 69 வாட்ஸ். பவரோட வேல்யூ என்னது 69. ஓகே புரிஞ்சுக்கணும் எல்லா சம்மே. இதுதான் பேசிக் சம். எக்ஸாம்ல என்னது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே இப்போ என்ன பார்த்தோம் இந்த மாடல்ல சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இந்த சிம்பிள் ப்ராப்ளம்ஸை என்ன பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாஸை சேஞ்ச் பண்ணி பார்த்து உங்க நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேரலல் சர்க்யூட்ஸ்ல அங்கே எல்லாம் என்ன சம் கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம் நம்மளால ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நம்மளோட டெக்ஸ்ட் புக் ஃபர்தரா நம்மளுக்கு எது தேவைனாலும் இதெல்லாம் என்ன பண்ணலாம் ரெஃபர் பண்ணா இதோட சம் கிடைக்கும். நெக்ஸ்ட் மாடல்ல தெவினின்ஸ் தியரம்ன்ற டாபிக் பார்ப்போம்.